சூப்பர். ரொம்ப நல்லா ஹிந்தி ஒரிஜினல் பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு தடவை பாருங்க. பார்க்குறவங்க ஓகே ப்ரோ, ஒரு நாள் பார்க்க நடுவில் கொஞ்சம் இருந்து பட் ஓகே ஃபைனல் கோப்ப பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நடிச்சுக்கிறேன் நல்லா இருக்கும். சிம்ரன் நடிப்பு நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. சந்தோஷ் நாராயண் சந்தோஷ். டைரக்ஷன் நல்லா இருக்கு. டைரக்ஷன் எல்லாம் சூப்பரா நல்லா பண்ணிருந்தேன். கொஞ்சம் லேக் லைட்டா இருக்குது, ஆனா போக போக அது கரெக்டா ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. சந்தோஷ் நாராயண் சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக்காவே படத்துக்கு போகலாம். லேக் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஜாலியா போகுது. புரியல. கண்டிப்பா நல்லா இருந்தது. புதுசா நடிச்சிருக்காரு. 9 கொடுக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரசாந்தோட பெர்ஃபார்மன்ஸும் பிளைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போட்டு எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகல. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பிரசாந்த் சார் சிம்ரன் சூப்பரா நடிச்சிருக்காங்க. தாண்டி கதை திரைக்கதை வந்து ரொம்ப முக்கியம். ஸ்கிரிப்ட் வந்து ஏற்கனவே இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஹிந்தியில இருந்தா மலையாளத்துல தெலுங்குல எல்லாம் எடுத்திருக்காங்க போல. மலையாளத்துல பிருத்திவிராஜ் பண்ணாரு. மற்ற நடிகர்களை வச்சு பார்க்கும்போது தமிழ்ல இருக்கிற ஸ்டார் காஸ்ட் எல்லாம் சிறப்பா இருந்துச்சு. எல்லா நடிகர்களுமே தமிழ் நடிகர்கள் வந்து பின்னி எடுத்திருக்கிறாங்க. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பரா எடுத்திருக்காங்க. உடனே நான் வந்து சன் ஆயிட்டேன். ஏதா பிரசாந்த் சார் யூரோப்பிய ஸ்கிரீன்ல வந்து இப்படி நடிக்கிறாருன்னா எனக்கு நம்பவே முடியல. லாஸ்ட்ல நான் ஜீன்ஸ் தான் பார்த்தேன் ஐஸ்வர்யா மேம் கூட. இப்போ வந்து சிம்ரன் மேம் கூட வந்து அந்த காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும் இந்த மூவியை. மஸ்ட் வாட்ச். சாங் வாஸ் சோ நைஸ். கொஞ்சம் 90s சாங் கொண்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு மியூசிக் வீடியோ சாங் போட்டிருக்காங்க. அவங்க டான்ஸ் ஸ்டெப் எல்லாமே கோட்ல இப்போ ஒரு மியூசிக் வீடியோல ஸ்டெப் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஹிட் தான். இப்போ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் பிரசாந்த் சர்க்காகவே பார்க்கலாம். மூவி நல்லா இருந்துச்சு. சிம்ரன் மேம் ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது மியூசிக் எல்லாமே. தங்க கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது. அது மாதிரி நீங்க வந்த உடனே மனசெல்லாம் தவிச்சிச்சு. படம் முடிகிற வரைக்கும் உக்காந்து இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்தகன் ஓடுது, அந்த பக்கம் பார்த்தா ஜோடி ஓடுது. ஓகேவா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படம் மிகப்பெரிய வெற்றி. எந்த லேக்கும் கிடையாது. நல்லா இருக்கு. ஓகேவா. வேற ஆமா 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 கண்டிப்பா அந்த அங்க போய் நீங்க பாருங்க. அந்த படம் பயங்கர வெற்றி. ஆனா அந்த படத்தை விட இதுல நான் அதுக்காக கொஞ்சமா லைட்டா சீன் பார்த்தேன். ஆனா அதை விட நம்ம டாப் ஸ்டார் நடிச்சதுதான் நல்லா இருக்குது. கதையிலையும் அதாவது சின்ன சின்ன மேக்கிங்லயும் நிறைய டிஃபரெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட முதல் படம் வந்து ஆனழகன் அவங்க அப்பாவே எடுத்தாரு இல்லையா. அந்த படத்துல படம் ஃபுல்லாவே சிரிப்பா இருக்கும் இல்லையா. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது த்ரில்லிங் கலந்து கதைன்றதால கொஞ்சம் போல சிரிப்பு கொஞ்சம் போலதான் இருக்குது. மற்றபடி பரவாயில்ல, சூப்பர். ஓகேவா, சூப்பரா இருக்கு. கதை எப்படின்னு இல்லை, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. கதை போகிறது தெரியல. நல்லா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நல்லா தான் ஓடுது. சூப்பராக இருக்கு. 2 பேர் ஆக்டிங், பிரசாந்த் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு, சிம்ரன் மேடம் ஆக்டிங் நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு கேரக்டர் இல்லை. 2-3 சீன்ஸ் தான் இருந்தாலும், பட் நல்லா தான் இருக்கு. அந்த சீன் தான் ஒன்றும் பிரச்சனை இருந்தால் தெரியல. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கேட்பீங்க? 10க்கு 9 கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். மைனஸ் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நான் மைனஸ் சொல்லிடுறேன். படம் வந்து அந்தந்த கேரக்டர் வந்து சின்ன சின்னதாக முடிச்சுட்டாங்க. அது வந்து கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கலாம். அது நடுவில் விஷயங்கள் இது பண்ணும்போது எங்களுக்கு இதாகலை. சமுத்திரன் சார் திடீர்னு வராரு, அவர் எதுக்கு வந்தார், அந்த மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி வராங்க, அப்புறம் நடுவில் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சார் வந்து ஒரு கோரியாக பண்ணல, கொஞ்சம் ஞாபகம் வச்சு பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் வந்து சாங்ஸ்ல எனக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு. அதுதான் வந்து நான் இது பண்ணாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து எனக்கு அவ்வளோவா சந்தோஷ் நாராயணன் சார் வேலை வாங்கலன்னு எனக்கு தோணுது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பண்ணியிருந்தாரு. அதாவது
அம்மா தயாரிக்க, அப்பா படைக்க, மகன் நடிக்க, மத்தவங்க எல்லாம் துடிச்சு எடுக்க, இந்த சிம்ரன் அக்கா கொடுமைப்படுத்த அப்படி பின்னி பெடல் எடுத்திருக்கு நடிப்புல. அப்படி அந்தகன் வந்து அருமையா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் பார்க்கலாம், எந்த லேகும் கிடையாது. சூப்பரோ சூப்பர். ஓகேவா? அதான் வேற அதான் பிரசாந்த் சார் ஏற்கனவே நடிப்புக்குன்னே பிறந்தவருப்பா. ஓகேவா? அவர் ஒன்றும் பிறந்துட்டு நடிக்கல, பிறக்கிறப்பே நடிச்சவர் தான். ஏன்னா அவங்க அப்பா நடிகர், அவங்க பாட்டி நடிகை, ஓகேவா, அவங்க அம்மாவோட அம்மா நடிகர், அப்படி பரம்பரையா நடிக்கிற குடும்பத்துல இருந்து பிறந்தவர். அதனால ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அதாவது ஜென்ஸும் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு திசுக்களுமே நடிக்கக்கூடிய பரம்பரையில இருந்து வந்தவர். கரெக்டா நடிச்சிருக்கிறாரு. அன்னியன்ல எப்படி மாறி 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 வருவாரோ, கண்ணு தெரிஞ்சு தெரியாம தெரிஞ்சு தெரியாம அப்படின்னு பல துடிக்க அப்படியே வந்திருக்கிறாரு. ஓகேவா? சூப்பர். சிம்ரன் அக்கா தான் பின்னி பெடல் எடுத்துருச்சு. நான் ஃபர்ஸ்ட் சிம்ரன் அக்கா தான். ஏன்னா நான் கொஞ்சம் வெள்ள பரம்பரையில வந்தவங்க. ஓகேவா? அவங்க பிரசாந்த் அண்ணன் நல்ல பரம்பரையில இருந்து வந்தவர். அதனால 2 பேர் தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒன்னு டாப் சாரு, இன்னொரு ஜோடி. ஓகேவா? சிம்ரன் மேடம். ஆமா, 50 வயசு ஆகுதுல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், கதைக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்காரு. 15 கிலோ குறைச்சிருவாரு. கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இல்ல நான் குறைக்க வைக்கிறேன்யா, நான் குறைக்க வைக்கிறேன். இரு, என்னை கூட்டு போய் அவர் வீட்டுல விடு, எப்படி குறைக்க வைக்கிறான்னு பாரு. ஓகே, வேற பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக். செமையாக நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி உடம்ப கம்பேக் பண்ணது சூப்பராக இருந்தது உடம்பு. ஸோ அதுக்கான ஆக்டிங்கும் நல்லா ஆமாம் நல்லா நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம், நல்லபடியாக திருப்தியாக பார்த்துட்டு வரலாம். நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. அது கிரைம் ஸ்டோரி மாதிரி நல்லா பண்ணிடுறாரு. அற்புதமாக நல்லா இருக்கு. பரவாயில்ல, ஐடியா போட்டு எடுத்துக்கிறாரு. நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. அந்த பக்கத்துலேயே நான் உட்கார்ந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாங்க, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பண்ணிக்கிறாங்க. நிறைய ஆக்டர் யோகி பாபு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கொண்டு போறாரு. நல்லா இருக்கு. அதுதான் சார். ஆமாம், கண்டிப்பாக ரீஎன்ட்ரி. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏற்கனவே யாரோ தப்பா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்விஸ்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கதையோட ஒட்டி வர்றதுனால நல்லா இருக்கு. படம் வந்து தப்பு பண்ணாத படம். ஏன்னா இது வந்து புது முயற்சி கிடையாது. இது வந்து கதை திரைக்கதை வசனம் இங்க தியாகராஜன் சாரோ இல்லை தமிழ் கிரியேட்டர்ஸோ இல்லை. இது எல்லாமே வந்து வேற ஒரு ஹிந்திக்காரனோட கற்பனை தான். அதை நம்ம வந்து அது ஹிட் ஆனதுனால தான் அதை ரைட்ஸ் பல லட்சம் கொடுத்து வாங்கி இதில் பண்ணிட்டு இருக்காங்க. மியூசிக் வந்து பேசுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனா வந்து ஸ்ரீராம் பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு. நான் ஹிந்தி படம் பார்த்தேன். நான் ஹிந்தி படம் பார்த்தது இல்லை. ஆனா இந்த படத்துல சிம்ரனோட ரோல் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால கதையே திரைக்கதையே ட்விஸ்ட்டை யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாங்ஸ் இந்த படத்துக்கு பெருசாக கை கொடுக்குறது இல்லையா. ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கை கொடுத்துருக்கு. ரெண்டாவது சிம்ரன் அடேங்க அப்பா கிழிச்சு எடுத்திருக்காங்க. ஆக்டிங்னு சொன்னால் அப்படி ஒரு ஆக்டிங். ஏன்னா மலையாளத்தில் இந்த கேரக்டர் வந்து மம்தா மோகன்தாஸ் பண்ணாங்க. எந்த மொழியில எந்த ஆர்டிஸ்ட் பண்ணாலும் சரி, நம்ம சிம்ரனை அடி பின்னிருக்காங்க. அவளோட சில நேரங்கள் மேக்கப் இல்லாமல் அவங்களோட ஆக்டிங், ரியல் ஆக்டிங் எல்லாத்துலேயும். நான் இந்த படத்தில் வந்து பிரசாந்துக்காக படம் பார்க்க வந்தால் கூட சிம்ரனும் பிரசாந்தும் காம்போலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹீரோயினை விட பிரசாந்த் சிம்ரன் காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது அந்த நெகட்டிவ் கேரக்டர் அட்டகாசமாக பண்ணிருக்காங்க.